அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை, எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றிகளும் நமஸ்காரங்களும். அதாவது 2026 12 ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள், எதை நோக்கி ஓட வேண்டும்? 12 ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, நல்லா புரிஞ்சுங்க, ஆசையும் எண்ணமும் உடனே வந்துடாது. பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும். இந்த வருடம் 12 ராசிகளுக்கு, அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன, நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை 12 ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம். ஒரே ஒரு உதாரணம், இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண்களை மதித்து, பெண்களால் ஆளுமை செய்து, பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு. ஆம், குறிப்பாக ஒரு திறமைமிக்க பெண் மட்டுமல்ல, அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர். இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும், ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த 2026 கோலோச்சும். ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு, பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு. ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து, அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து, அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து, அதன்படிதான் இந்த 2026 வெற்றி கொடிகட்டும். யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம், பார்க்கலாம். 2026 கும்ப ராசி எப்படி இருக்கும், அல்லது கும்பத்தில் என்ன கிரகம் இருக்கும், அவர்களுக்கு அற்புதம் விருந்து படைக்குமா அல்லது வேதனை கிடைக்குமா? 2026 அற்புதமாக இருக்கும். இவர்கள் ஒரே நேர்கோட்டில் மட்டுமே பயணப்பட வேண்டும். படிப்பு படிப்பு படிப்பு, பத்திரங்கள், தாயார், வீடு, வாகனம், தன் குடும்பம் மட்டுமே சிந்தனையோடு இருந்தால் சாதனை படைத்துவிடும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று முன்னோர்கள் சொல்வார்கள், நம் மூத்தோர்கள் சொல்வார்கள், நம்முடைய தாய் தந்தை நமக்கு சொல்வார்கள். ஊர் வம்பு தேவையில்லை, உலக நிகழ்வுகள் தேவையில்லை, தேவையில்லாத இடத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள். கும்பம், ஊர் விஷயத்திலும் உலக விஷயத்திலும் மற்றார் அண்டை வீட்டார் விஷயங்களில் தலையிடாதீர்கள். அறிவுரை சொல்கிறேன் என்று அடி வாங்கி வந்து விடாதீர்கள். மூக்கு உடைபட்டு இருக்காதீர்கள். உங்களுக்கான ஒரு அடையாளத்தை பக்கத்து அண்டை வீட்டார்கள் வைத்திருப்போம். நல்ல மாஸ், அவர் என்னப்பா ஜெனுவனா போறார், ஜெனுவர் எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டார்ப்பா, அப்படி என்ற பெயர் எடுத்தவர்கள் நீங்கள் பேசினால், அவர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிட்டால், உங்களுடைய வண்டவாளங்களும் உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளும் கேலி கூத்தாக மாறிவிடும். ஆக கும்ப ராசிக்கு தன் குடும்பம், தன் வேலை, தன்னுடைய இன்பம். எப்பொழுதும் இந்த ஆண்டு எல்லை மீறக்கூடாது. இங்கேருந்து போகிறோமா, 4 பேரை கூட்டு போகாதீங்க, உன் குடும்பத்தோடு போங்க. அப்படி இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு பேரின்பத்தை அடைஞ்சு வரங்க. கோயிலுக்கு போகிறீங்க, இமயமலைக்கு போகிறீங்க, அல்லது மலை மேலே இருக்கிற தெய்வத்தை பார்க்க போகிறீங்க, இதெல்லாம் நடக்கும். கூட்டணி மட்டும், கூட்டாளி மட்டும் அரசாங்கத்தையும் அல்லது மற்றவர் வீடு விஷயங்களிலும் மற்றவர் சொத்து விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். உங்களுடைய பெயர் கெட்டுவிடும். கும்பத்தில் எந்த கிரகம் நின்றாலும் கும்பராசி நேயர்களுக்கும் 2026 தனக்கான ஒரு அடையாளத்தின், தன் குடும்பத்திற்கான வளர்ச்சியை மட்டுமே பாருங்கள். அதே போல தாயாருடைய மருத்துவ செலவையும் சற்று கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்கள். பிள்ளைகள் படிக்கிறார்களா இல்லையா என்பதை படிப்பின் மீது நாட்டத்தை செலுத்துங்கள். பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஆசிரியரோடு உறவாடுங்கள். எப்படியாவது கொஞ்சம் கேர் எடுங்க. ஆக
தன் மனைவி, தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் தாய், தன்னோட பூர்வீகம், ஆக சுயநலமாக வாழ வேண்டும் என்பது கும்பம். தன்னுடைய பராக்கிரமத்தை நிரூபிப்பதற்காக பொது நலத்திற்கு செல்லாதீர்கள், பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கும்பம் குறிப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தோடு அடிமேல் அடி, முடிந்தால் அடி பிரதட்சணம் செய்து இந்த ஆண்டு வருகின்ற கஷ்டத்திலிருந்து மீண்டு விடுங்கள். நன்றி, நமஸ்காரம்.